வணக்கம், நான் suryathangaraj. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ eggless கேக் எப்படி பண்றதுன்னு தாங்க. இன்னைக்கு நாம சாக்லேட் eggless கேக், வெனிலா eggless கேக் ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம எக் சேர்த்து செய்கிற கேக்கை விட எக்லெஸ் கேக் நம்மளுக்கு ரொம்பவுமே சுலபமாக இருக்குங்க. இதுக்கு நம்மளுக்கு பீட்டர் தேவைப்படாது. ஓவன் இல்லாமல் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற கனமான பாத்திரத்துலேயோ இல்லை குக்கர்லேயோ கூட இந்த கேக்கை ஈஸியாக பண்ணலாம். நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக் ரொம்ப பர்ஃபெக்டாகவே வருங்க. இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் மெஷர்மெண்ட் கப்புங்க. எல்லா கேக்குமே மெஷர்மெண்ட் கப் ரொம்பவுமே முக்கியம். இது இருந்தால் தாங்க உங்களால் பர்ஃபெக்டான கேக் செய்ய முடியும். இந்த மெஷர்மெண்ட் கப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெறும் 70 ரூபாயிலிருந்தே கூட கிடைக்கும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிளாஸ்டிக் கடையில் கூட இந்த மாதிரியான மெஷர்மெண்ட் கப்ஸை நீங்கள் வாங்க முடியுங்க. இன்றைக்கி நாம் செய்ய போகிற இந்த 2 எக்லெஸ் கேக்குமே இந்த 3 மெஷர்மெண்ட் கப்ஸ் மட்டும் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். இதில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற இந்த பர்பிள் கலர் கப் 125 ml, இது அரை கப். இந்த ப்ளூ கலர் கப் 1/4 கப், இதோட அளவு பார்த்திங்கன்னா 60 ml. அப்புறம் இந்த ஆரஞ்சு கலரில் ஒரு ஸ்பூன் இருக்குது இல்லைங்க, அது 1 ஸ்பூனோட அளவு. இதோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 7.5 ml. இன்றைக்கி நாம் செய்ய போகிற 2 கேக்குமே 1/2 கிலோ அளவிலான கேக்குங்க. இந்த கேக்கை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் க்ரீமெல்லாம் போட்டு இதை ஃபுல் ஃபினிஷ் பண்ணும்போது இதோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வரும். அப்புறம் நீங்கள் இந்த கப்ஸ் வாங்கி வச்சிட்டிங்கனாலே போதுங்க. நம்ம கிராம் கணக்கில் எவ்வளோ அளக்கணும் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபியூஸ் பண்ண தேவையே இல்லைங்க. இந்த மெஷர்மெண்ட்டே நம்மளுக்கு போதுமானது. இப்போ நாம் முதல்ல வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் பண்ணிடலாங்க. அதுக்கு நான் 3/4 கப் மைதா எடுத்துக்கிறேன். 3/4 கப்புக்கு அரை கப்பில் 1 கப் மைதாவும் 1/4 கப்பில் 1 கப் மைதாவும் எடுத்துருக்குறேங்க. அப்போ நம்மளுக்கு 3/4 கப் கிடைக்கும். அப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பூன்லேயே அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்து அதை நான் நல்லா சளிச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதுலேயே அரை கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகரும் எடுத்துக்கிறேன். அதையும் நல்லா நான் சளிச்சுக்கிறேன். மாவு பொருட்களெல்லாம் நல்லா சளிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் நான் அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேங்க. 1/4 கப் அளவுக்கு ரீஃபைன்டு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு தேவைன்னா நம்ம மெல்டட் பட்டர் கூட இதுக்கு சேர்த்திக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட நல்ல கன்சிஸ்டன்சி வரக்காக நம்ம இதில் பால் சேர்க்க போகிறோம். பால் சேர்க்குறதுக்கு அளவே இல்லைங்க. இதோட கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு எவ்வளோ நல்லா வரணுமோ அந்த அளவுக்கு நாம் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பால் சேர்த்துக்கிறேங்க. இதில் இந்த பொருள் தான் நம்ம முதல்ல சேர்க்கணும், ரெண்டாவது சேர்க்கணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் எதுவுமே கிடையாது. இப்போ நான் சொல்ல எல்லா பொருட்களையுமே நீங்கள் ஒன்றா சேர்த்து ஒன்றா கலந்து நம்ம அப்படியே பேக் பண்ணலாம். இதில் நம்மளுக்கு ஃபெயிலியர் வரக்கு சான்ஸே இல்லைங்க. இப்போ எக் கேக் எடுத்துட்டோம்னா நம்ம எக்கை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதை நான் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரியான ப்ரொசீஜர்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஆனால் எக்லெஸ் கேக்கில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த பொருட்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா ரிப்பன் கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கணும். அந்த பதம் வர வரைக்கும் நம்ம பால் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் கடைசியாக சேர்க்குறது 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ். இதையும் சேர்த்துட்டு இப்போ நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. நம்ம கேக்குக்கு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னாலே நம்ம அந்த டைமுக்கு முன்னாடியே போய் நம்ம ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஓவனை 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறேன். அது ஒரு 15 நிமிஷம் ஆகும் ப்ரீஹீட் ஆகிறதுக்கு. அதுக்குள்ளே நம்ம பேட்டர் ரெடி பண்ணி இந்த மாதிரி மோல்டில் ஊற்றி வச்சுக்கலாம். இந்த மோல்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 5 இன்ச் டின் இது. இப்போ நான் அந்த மாவு ஊற்றும் போது பாருங்கள் அப்படியே ரிப்பன் மாதிரி விழுகும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் குக்கரில் பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அந்த பாத்திரத்தையும் நீங்கள் ஏற்கனவே சிம்மில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிகிட்ருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறமா இதை உள்ளே வச்சு நம்ம பேக் பண்ணலாம். ஓவன் இல்லாமல் கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். வெனிலா கேக்கான பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறமா இப்போ சாக்லேட் கேக்கான பேட்டரும் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. சாக்லேட் கேக்குக்கு நான் அரை கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துருக்குறேங்க. அதுக்கப்புறம் ஒரு நார்மலான ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கிறேங்க. வெனிலா கேக்குக்கு சேர்த்த எல்லாமே இதுக்கும் அதே சேம் தான். கொக்கோ பவுடரும் மைதா மாவோட அளவு மட்டும் கொஞ்சம் மாறுபடும். நீங்கள் எந்த கேக் செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் இப்போ நாம் செஞ்சிட்ருக்கிற இந்த 2 கேக் தாங்க பேசிக்கான கேக்கு. இப்போ நீங்கள் வெனிலா கேக்லேயே நீங்கள் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஃப்ளேவர் தேவைப்படுதுன்னா அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி கேக் அது மாறிடும். இப்போ நீங்கள்
மேங்கோ கேக் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதில் மேங்கோ எசன்ஸோ இல்லை மேங்கோ வந்து பியூரியாவோ அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். மாவு பொருட்களை சேர்த்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேங்க. 1/4 கப் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 கப் பொடி பண்ண சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்லெஸ் கேக்குக்கு வந்து இப்படி தான் போடணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் கிடையாது. இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம பேக் பண்ணலாம். இப்போது இதுக்கு தகுந்த மாதிரியான பால் சேர்த்துக்கிறேங்க. நான் முன்னாடி வெனிலா கேக் செய்யும்போது அந்த 60 ml பால் வந்து அதுக்கு பத்தலை, அதனால் நான் வந்து 2 கப்பாக நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த பாலோட அளவு வந்து கூட்டியோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லா பொருட்களையுமே சேர்த்ததுக்கப்புறமா கட்டி இல்லாமல் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போது எந்த கட்டிகளுமே இல்லாமல் நல்லா கலந்தாச்சுங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது சாக்லேட் கேக்கு வந்து நல்ல ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்கள் இந்த மாவை வந்து டின்னில் ஊற்றும் போதே பார்க்குவீங்க. இப்போது நம்மளுக்கான வெனிலா கேக்கான சாக்லேட் கேக்கான பேட்டர் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நாம் வந்து 45 நிமிஷத்துக்கு 180 டிகிரியில் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்கன்னா 50 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் கூட ஆகலாம். இப்போது நம்மளோட 2 கேக்குமே வந்து சூப்பர் சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. நிறைய மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்து கடைசியாக வந்து எனக்கு கை கொடுத்தது இந்த மெத்தடு தாங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் வரக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ இந்த சாக்லேட் கேக்கு வச்சு நாம் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, சாக்லேட் ட்ரஃபிள் கேக் இந்த மாதிரியான கேக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணலாம். இந்த வெனிலா கேக்கு வச்சு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக், வெனிலா கேக் இந்த மாதிரியான கேக்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணலாம். கேக் பார்ப்பீங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட சந்தேகங்கள் எல்லாமே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எல்லாத்துக்குமே ஆன வீடியோஸ் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேங்க. சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.